ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எள்ளு உருண்டை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 1 கப்பு எள்ளு அதில் போட்டுடுறேன். பேன் கொஞ்சம் சூடானோடனே எள்ளை போட்டுறணும். போட்ட உடனே வதக்கும்போது எள்ளு சூடாக ஆக எள்ளு வெடிக்க ஆரம்பிக்கும். நல்ல வெடி வந்த பிறகு அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இனி கொஞ்ச நேரம் கூட நல்லா வதக்கணும். கருகக்கூடாது எள்ளு, அதனால் சின்ன தீயிலே வச்சு மெதுவாகவே வதக்கிடுங்க. இப்போ வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது அதில் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இதில் 1 கப் எள்ளுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதையும் இதே மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். எள்ளு கூட சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போது நான் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். சில பேர் சர்க்கரை கூட சேர்ப்பாங்க. நான் கருப்பட்டி இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்து இதையும் நல்லா பொடிச்சு எடுத்துக்கிறேன். சேர்த்து பொடிச்சிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இடையில இந்த மாதிரி இலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடியில் நல்லா அரையாமல் எல்லாம் ஒரே லெவலில் அரைஞ்சு கிடைக்கும். இப்போ அரைச்சி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் இதை மாற்றிடுறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து 2 கையில் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கணும். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கணும். நெய் நம்ம கையில் விட்டு உருளை பிடிக்கும்போது அந்த எள்ளு உருண்டைக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும், வாசனையும் அதிகமாக இருக்கும். அந்த உருண்டை கொஞ்சம் ஷைனிங்காக நல்லா தெரியும். இப்போ நெய் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ டேஸ்டியான எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தி, பசங்களுக்கு செய்து அடிக்கடி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.